வணக்கம். கழுகு பார்வை செய்திகள். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே உயர்கல்வித்துறையே 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 வழங்கிடு 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 யுஜிசி நிர்ணயம் செய்த 57,700 உடனடியாக வழங்கிடு. யூஜிசி நிர்ணயித்த 57,700 தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே உயர்கல்வித்துறையே 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 வழங்கிடு 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 12 மாதம் ஊதியத்தினை உடனடியாக வழங்கிடு. 12 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்கிடு. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே உயர்கல்வித்துறையே 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 வழங்கிடு 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 வழங்கிடு. முனைவர் தொண்டியம்மாள், தமிழ்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருவடானை. எங்களுடைய 2ஆம் நாள் தொடர் போராட்டம், ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி எங்களுடைய 2ஆம் நாள் இந்த போராட்டம் தொடர்கிறது. முதலாவதாக, பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு, ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வேண்டும். இரண்டாவதாக, யூசிஜி நாம்ஸ் அறிவித்த 57,700 சம்பளம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் வேண்டும். அடுத்ததாக, 12 மாத ஊதியம். இதுவரைக்கும் எங்களுக்கு 11 மாத ஊதியம் தான். ஆனால் 12வது மாதத்துக்கு ஒவ்வொரு கௌரவ விரிவுரையாளர்களும் என்ன வேலை தேடுறதுங்கிற ஒரு தெரியாத சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. அந்த 12 மாதம் ஊதியம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அடுத்தது பிஎஃப், இபிஎஃப் வழங்கப்பட வேண்டும். அடுத்து இறந்தவர்களுக்கும் இல்ல, இந்த கௌரவ விரிவுரையாளர்களாகவே நிறைய பேர் ஓய்வு பெற்றிருக்காங்க, பணியில இருக்கும் போதும் இறந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒரு வழி கொடுக்கும் வகையில எங்களுக்கான ஒரு 25 லட்சம் வழங்கப்பட வேண்டும். அடுத்த தலைமுறை, அதாவது இந்த இளைஞர் சமுதாயமே அடுத்த தலைமுறை தான் உலகத்தை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற தலைமுறைகளுக்கு கல்வி வழங்குற எங்களுக்கான வாழ்வாதாரமே இன்று கேள்விக்குறியா இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட இருக்கும்போது எங்களுடைய குழந்தைகளை நாங்க எப்படி பார்ப்போங்கிறது தெரியல. அப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த தமிழக அரசு எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு முடிவை வழங்கணும்னு கௌரவ விரிவுரையாளர்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி. உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கழுகு பார்வை யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.